சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலைகள்ல தீவிரம் காட்டி வருகிறது. ஆளும் திமுக அரசு தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்த பிறகு தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை தயாரித்துள்ளதாக நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி, இதற்கு முன்பு அமைச்சராக இருப்பவர்கள் சிலரும் எம்எல்ஏக்கள் சிலரும் கலட்டிவிட போவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கு. அப்படி திமுக கலட்டிவிட போகக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்று இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் தவிர்த்து திமுக மட்டும் 180க்கும் அதிகமான தொகுதிகள்ல போட்டியிட போவதாக உறுதியாகியுள்ள நிலையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வர 2026 சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய சிலரையும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சிலரையும் கலட்டிவிட போறாருன்னு தெரியுது. அப்படி அவரு கலட்டிவிட போறவங்க யார் யார் அப்படின்றத இந்த லிஸ்ட்ல பார்க்கலாம். திமுகவில் இந்த முறை அமைச்சராக இருப்பவர்கள்ல யாருக்கெல்லாம் சீட் இல்லனா, அமைச்சர்கள் ரகுபதி, காந்தி, நாசர், துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோருக்கும் எம்எல்ஏவாக இருப்பவர்கள்ல ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர், சுதர்சனம் மாதவரம், எபினேசர் RK நகர், RD சேகர் பெரம்பூர், வெற்றியழகன் வில்லிவாக்கம், பரந்தாமன் எழும்பூர், மூர்த்தி ராயபுரம், MK மோகன் அண்ணாநகர், பிரபாகர் ராஜா விருகம்பாக்கம், கருணாநிதி தியாகராய நகர், வேலு மயிலாப்பூர், அமுலு குடியாத்தம், AC வில்வநாதன் ஆம்பூர், பிச்சாண்டி கீழ்பின்னாத்தூர், மஸ்தான் செஞ்சி, பழனியாண்டி ஸ்ரீரங்கம், ஸ்டாலின் குமார் துறையூர், ஐயப்பன் கடலூர், நிவேதா முருகன் பூம்புகார், நீலமேகம் தஞ்சாவூர், தமிழரசி ரவிக்குமார் மானாமதுரை, மகாராஜன் ஆண்டிப்பட்டி, தங்கப்பாண்டியன் ராஜபாளையம், மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம், பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் ஆகியோருக்கும் சீட் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. எது எப்படியோ தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்கின்ற உறுதியான தகவல்களை கட்சி தலைமை அறிவித்துவிடும். மேலும் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு நமது ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.